பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஆப்பிரிக்கன் ட்ரைபல்ஸ் சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பாய். பசங்க ஏதோ டான்ஸ் ஆகிட்டு நம்ம கத்திட்டு போனாங்க. நான் ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு ஆப்பிரிக்காவுக்குள்ள வர ஃபீல் கொடுக்குதுங்க. இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள தான் இருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இண்டோ ஆப்பிரிக்கன் ட்ரைபல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெருவை சுற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம குஜராத் போய் அங்கேருந்து ஜுனாகத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் தான் அவங்கள பார்க்க முடியும். இது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டோ ஆப்பிரிக்கன் ட்ரைபல்ஸ் தான் இவங்க எல்லாருமே. எளிதால இவங்களை போய் பார்த்துட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட லாங்குவேஜ் நம்மளுக்கு சுத்தமாக புரியாது. ஹிந்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹிந்தியை வச்சுமே இவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஒன்னு குஜராத்தி தெரிஞ்சிருக்கணும், இல்ல அப்படின்னா அவங்களோட மொழி, அதாவது சித்து ட்ரைபல்ஸ் பேசக்கூடிய சித்து மொழி அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டுமே தான் இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிச்சி நாங்க உள்ளேயே போனோம், ஊருக்குள்ளேயே போனோம். அந்த ஊருக்குள்ள போறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நாங்க உள்ளேயே போய் வீடியோ எடுத்தோம். இவங்க எங்க போய் படிக்கிறாங்க, இவங்களுக்கு வேலை எப்படி, என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, இவங்களோட வீடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் நீங்க முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம வீடியோவை புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல்ல Okay bro, hi bro. Hi. How are you? How are you? Fine. Fine. Okay. இவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்டிருக்கோம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஆள் வந்துட்டு இருக்காப்புல, சின்ன பையன். யுவர் நேம் ப்ரோ? நேம் அல்ஹாஜ். ஓகே மக்களே, கவர்மெண்ட் தான் நாங்கள் உள்ளே போனோம். ஏன்னா அவங்களோட பாஷை நம்மளுக்கு புரியாதனால அவங்க கவர்மெண்ட் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் நம்மளுக்கு. இவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபிஷ் ஏற்றில வந்திருக்காருங்களாமா. गुजराती जीरो हिंदी तो बोला, गुजराती बोला, हिंदी बोला, सब हमको पसंद हो। हिंदी वो तुम्हारा भाषा नहीं आ रहा, मेरे को आते कर्नाटक का नहीं, तमिलनाडु को नहीं, वो नहीं समझते बात। हिंदी तो हम सब समझते। अरे इन्हें नहीं आवड़ती। अभी तो बोला हिंदी, अभी बोला हिंदी मालूम नहीं, थोड़ा 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 प्रैक्टिस अंडरस्टैंड प्रैक्टिस कर रहा है। हिंदी लैंग्वेज पूरा इंडिया सर्विस. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஆப்பிரிக்கன் ட்ரைபல்ஸ் சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் ஹிந்தியில் கொஞ்சம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லி இந்த மாதிரி தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் பேசிகிட்டு இருக்காப்புல ஃபோனில். உள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே ரிவரு. இங்கே முழுக்க ஆப்பிரிக்கன் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பாய். பசங்க ஏதோ டான்ஸ் ஆகிட்டு நம்ம கத்திட்டு போனாங்க. நான் ஒன்றும் புரியல எனக்கு. ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கிர் ஃபாரஸ்ட்டு சைடில் தான் இருக்காங்க. இந்த ஊர் மக்கள், இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா கிர் அப்படிங்கிற சொல்லக்கூட ஃபாரஸ்ட்டில் உள்ளதாக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் இங்கேயுமே லைன் எல்லாமே வந்துடும். சிங்கம்லாம் இங்கேயுமே வருங்க.
என்னென்ன புரியல என்னதுடா? அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எல்லாம் குஜராத்தியே இது பண்ணிட்டாங்க. இவங்க வெளியிலலாம் போக மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி இதுக்குள்ளேயே இவங்க வாழ்ந்துக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இவங்களுக்கு தனியாக. ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் மக்களோட கலந்து உள்ளே வந்து வேலை செய்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலத்து முறைப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது வீடெல்லாம். 405 साल हो गए। 405 साल हो गए यहाँ। नंबर्स नहीं, ये गांव में, ये गुजरात में 405 साल हो गए सिद्दी कम्युनिटी को। और पूर्वजों ने कोई वक्त में वो जूनागढ़ के नवाब थे ना, जूनागढ़ में आता है। हाँ नवाब, थोड़ा थोड़ा इंग्लिश मिक्स है। पहले जूनागढ़ थे ना नवाब, नवाब हाँ, उस टाइम से यहाँ है। नवाब टाइम हाँ। நம்ம இப்போ ट्रेडिशनल डांस है, डांस डांस जंगली डांस करते हैं ना, जंगली 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 சங்கிலீஸ், जंगली ट्राइबल डांस। சங்கிலி ட்ரைபல் டான்ஸ். நான் ரைட்டாக வரேன். हाँ यूट्यूब में आता है। चलिए ஒரு ஆப்பிரிக்காவுக்குள்ளே வர ஃபீல் கொடுக்குதுங்க. இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள தான் இருக்காங்க. அவங்க அந்த காலத்து முறைப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடெல்லாம் இருக்கிறாருங்க. அந்த காலத்து முறைப்படி தான் இருக்குது வீடு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மாற்றிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இவங்களை பற்றி நம்ம கரெக்டாக முறையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். இல்லை உள்ளே போய் இவங்களை வந்து வீடு காட்ட தான் முடியும் கண்டிப்பாக. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் வந்து உள்ளே சரசரன்னு உள்ளே போயிட முடியாது. அலோடு கிடையாது. இங்கே மொத்தம் வட இந்தியர்களே இங்கே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த சித்தி கம்யூனிட்டிக்காரங்க தான். இதில் அவங்க வந்து அவங்க தனியாக இருக்காங்க, தனியாக தெரிவாங்க. மற்ற ஆளுங்க உள்ளே போகும்போது அவங்க தனியாக தெரிவாங்க. அப்போவே அவங்க இங்கே லோக்கலில் குஜராத்தில் இருக்கவங்களே உள்ளே போனாலே அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க விட எதுக்கு வந்து ஏன் வந்துன்னு கேட்டு ஒரு இல்லை வித்தியாசமாக தெரியுறாங்கல்ல. How many members population here? Jambu Siddhi population. Population. ये कितने साल पूरा नंबर सो क्या है बात मेरे को भी आता है बोलो। YouTube. पुलिस वाला ஓகே ஓகே. पुलिस वाला போலீஸ். ஹாய். तमिलनाडु यूट्यूब चैनल मद्रास. क्या है विलेज तेलुगु स्पीकिंग. नो कम्युनिटी ये हिंदी गुजराती हिंदी और गुजराती इंग्लिश नहीं आती, ठीक है ना? हाँ बोलो क्या है विलेज शूटिंग यूट्यूब चैनल जाम्बूर के। हाँ जाम्बूर के लिए लेने का है, उसका नाम के लेके ना है यूट्यूब में नाम क्या है कोवे आउटडोर्स. देख देना छोकरा है हमारा बच्चा है ना, ये सब वापरता है कौन इसके देखना है ना, ठीक है ना? हाँ ठीक है। अच्छा लाभ क्या बताओ वो क्या लो उसका नाम क्या है, ये भाई का दे दो। हाँ ले लो नाम ले लो, क्या नाम है? कोवे आउटडोर्स. ये वो कौन सा டார்க் நைட் ரைடர்ஸ். इंग्लिश दो चैनल इंग्लिश अड़तन भाई इंग्लिश हाँ பேசுவாங்க. ये हमारा छोटा बच्चा है, ये जुडे में आया इंग्लिश स्पीकिंग. नाम लिख दे जवाब जुडे में मैं बोलता हूँ। ये हमारा लड़का है जाम्बूर बादशाह, ये जूडो गेम है ना, கராட்டே इसमें पास हो रहा है। ये इसका नंबर आया था राजस्थान तो पास आ गया घर पर, इसको हिंदी वो आता है तो इसको हिंदी लेता है ना, वापस ले बोल
हिंदी हिंदी है इधर इंग्लिश है इंग्लिश थोड़ा थोड़ा नेम 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 बोल अयान अयान आपको नाम बोल दिया तुदारा मशगूल अयान रफीगुल हाउ मेनी पॉपुलेशन टोटल कितना पॉपुलेशन हियर नंबर यहाँ पे हां टोटल टोटल हाउ मेनी सिटी पीपल्स पॉपुलेशन हियर यहाँ 3-4 यू आस्क हिंदी 3-4 हजार की बस्ती है 3-4 हजार की बस्ती है हजार की बस एक मिनट है ना ओला उड़ा वाली को બધું जे બોલતા जय 3-4 हजार की बस्ती है नंबर ये ओके 3000 की यहाँ पूरा 3000 की लोग यहाँ रहते हैं ओ 3-4 हजार लोग यहाँ रहते हैं ओ हियर ये पूरे एक गांव में और अलग अलग गांव में तो रहते हैं இங்க மட்டும் 3-4ன்னு சொல்றாங்க அது நம்பர் தெரியல ஆனா மொத்தமாலுமே எவ்வளவு இருக்காங்கங்கிறது அவங்க சொன்னாங்க எனக்கு அது புரியல अजी बंद मराठी आवडे नाही बोलिया ने एक बोलिया मराठी आवडे ने तेलुगु भाई माझा भाई ने લઈ લો માહિતી ભાઈ હોશિયાર છે એ ગામનો જીવ હોય કઈ દે હાસુ કોને જીવ હોય you know english thoda thoda what studying सेवंथ which school स्कूल अल्फा विद्या संकुल next to road that's तालाला talala here બધું બોલવાનું all children studying same school हाँ बस में bus ठीक है બોલો બોલો इसके बाद any festival what is you have any special festival function फंक्शन होता है पर धमाल है धमाल दूसरा कुछ नहीं धमाल के सिवा कुछ नहीं damal traditional you have any song your community धंधा भी song नहीं है खाली धमाल के इसके ये बात ही कहता है ठीक है वेलकम सर अब इस चलो पड़ा YouTube tourist YouTube Madrasi YouTube channel பாருங்க ரொம்ப எவ்வளோ பழமையான இதாக இருக்குன்ட்டு கல்லை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பழமையான வீடு இந்த வீடெல்லாம் 30,000 பேருக்கு மேல இருப்பாங்க அதான் ஒரு பெரிய உலகமே இருக்கிறாங்க உள்ளே வந்தோடனே இதுதான் வராண்டாவை போல் இருக்குங்க இங்கே தான் வந்து ஃபெஸ்டிவல் டான்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு ஓ ஆமாம் பாருங்க ये वाला एंड भैया दिस एंड लास्ट हां ये लास्ट இதான் லாஸ்ட்டுங்க அதாவது உள்ளேருந்து லாஸ்ட்டு இந்த மக்கள் தாண்டி ஒண்ணுதான் நீராதாரம் இதுதானா ஆமா சரஸ்வதி நதியாமா இங்க தான் இவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கிறது எல்லாமே இது பண்ணிக்கிறது நீராதாரம் இதுதான் ஓ நீர் ஆதாரமே தானா दूसरा गांव है यहाँ से पास में அது ஏரியா हाँ वो दूसरा சிட்டி नो உத்ரா வேற गुजराती குஜராத்தி அதாவது இந்த நதி தாண்டி அந்த சைடு அந்த பக்கம் குஜராத்தி நதிக்கு இந்த பக்கம் இவங்க இருங்க நான் ஃபோன்ல இருந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா குஜராத்தி அவங்க வாழக்கூடியவங்க இந்த நதிக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பிரிக்கன் ட்ரைபல்ஸ் அவங்க வாழக்கூடியவங்க அவங்களோட வீட்டு முறைகள்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டில் கூட எதுவுமே இந்த பெருசாக சுண்ணாம்பு அடிச்சு அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம வீடு மாதிரிலாம் இருக்காது பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லில் பாறையில் தான் வீடு கட்டியிருப்பாங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா இதெல்லாம் பழைய காலத்து ஓட்டு வீடு அதில் இன்னுமே வந்து இருக்குது இன்னும் அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே 30,000 பேருக்கு மேலே இருக்காங்க ஏன்னா இல்லை இங்கே 30,000 பேர்னு சொல்ல முடியாது இவர் சொன்னது நமக்கு கரெக்டாகவே தெரியல என்னென்ன கூகுளில் பார்த்து நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிடலாம் ஓகேண்ணா சரியா ஏன்னா இங்கே நம்ம நார்மலாக உள்ளே வந்தால் பேச முடியாதுண்ணா யாருமே அதான் இப்போ வரும்போது பார்த்தீங்களே எப்படி இதாச்சுன்னு यहाँ एक साल में यहाँ मेला होता है उर्स के तरह मेला हाँ वो होता है अभी होने वाला है यो कॉमन इंग्लिश ओनली गुजराती ஒன்று குஜராத்தி थोड़ा थोड़ा इंग्लिश
थोड़ा 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 how many total population here 3000 आर्मी 400 families फैमिलीज में है oh 400 ஹோம்ஸ் 400 வீடு இருக்கு कितना people living here कितना people मालूम है कि 5000 इधर विलेज जम्बूर विलेज में 5000 people 400 houses your main source for income what do you do for living मेरा के किसी का total generally what you are doing अंदाजा नहीं लगा सकता क्या वो नहीं मान कर सकते नहीं इंग्लिश agriculture like cattle that नो एग्जिट no नो एग्जिट no exit any history how you came here हिस्ट्री तो हमारे बाप दादा की ये 400-500 साल हो गए what is it 400 5000 5000 grandfather ஓகே टू ग्रांड 2-3 ஜெனரேஷனா இருக்காங்கண்ணா 2-3 4 generation 4 ஜெனரேஷனா இங்க இருக்காங்க you what work ஷோஸ் general work for income work वर्किंग working कल्चर agriculture அக்ரிகல்ச்சர் விவசாயம் agriculture oh rice vegetable agriculture non veg no eating non veg जनरली ஜெனரலி கோழி பண்ணை அந்த மாதிரி ஃபிஷ் oh fishing ஓகே நேம் பாய் அஜீம் யுவர் நேம் பாய் அது சொன்னல அக்ரம் ஓகே நீ எடுக்கல யுவர் நேம் பாய் முக்தார் ஓகே ஓகே சரி ठीक है थैंक यू தேங்க்யூ பாய் இதே மாதிரி டெம்பிள் मास्क லாக் பண்ணிட்டீங்களா ये मस्जिद மசூதி मस्जिद हाँ मस्जिद मस्जिद तमिल नेम ना मसूदी इधर टेम्पल इधर तमिल नेम मसूदी तमिल नेम பள்ளிவாசல் மசூதி பாருங்க இது தண்ணி வர இடம் தான் சுகாதாரம் கொஞ்சம் கம்மி தான் இதோட முடிச்சிருச்சுங்க இதோட அந்த ஊர் முடிஞ்சு அப்படியே உள்ள வந்துட்டோம் இதோட முடிஞ்சிருக்கு முடிச்சுட்டு அப்படியே இன்சை வந்துட்டோம் கோயிலுக்கு ஒரு 6 மாதிரி சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு அதை தாண்டி ஒரு பள்ளிவாசல் அது வந்து அப்படியே வெளியே வச்சுட்டாரு இங்கே தான் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போல இருக்குண்ணா அப்போ மேலே கொடி பாருங்க வா ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்கண்ணா ட்ரம்ஸ் हाँ सलामी होती है ना दरगाह है ना दरगाह दरगाह ओके फेस्टिवल போல இருக்கு और फेस्टिवल है अभी उर्स है ना मेला ये बाबा है ना हाँ उसका मेला है ओके ओके हजरत नगर चिपी बाबा हजरत नगर जीटी बाबा हजरत नगर चिपी बाबा भी जीपी यहाँ बाबा। मेला है 27 हाँ। 29 हाँ पूरा यहाँ पूरा बड़ा मेला होता है बड़ा में हाँ बहुत बड़ा मेला ओके ओके लोग इतने ज़्यादा लोग आते हैं कि कोई दिख नहीं रहे ऐसे लोग आते हैं ராட்டினெலாம் போட்டிருக்காங்க பாருங்க ஃபெஸ்டிவலுக்கு ராட்டினம் ஆனால் இதில் மொத்தம் எத்தனை வழி இருக்குன்னே தெரியல ஏன்னா குறுக்கு இருக்காமா 4 வீடுகள் 4 இருக்காமா நம்ம அப்படி வந்தோம் இப்படி வெளியே போகிறோம் ஓகே ஓகே பாய் பாய் இந்த மாதிரி ஒன்று இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு ஆமாம் ஆமாண்ணா ஆனதாகி போச்சு வந்து பார்த்துடலாம் என்ன ஆயிரப்போகுது ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு இடத்துக்கும் நேற்று என்னடான்னா நேற்று காலையில் சிங்க காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு அனுபவம் ஆட்டோக்காரர் நான் வரலன்னு இறக்கி விட்டு போயிட்டாரு இறங்கி நின்று கர்ரு ஈரக்குலையே அஞ்சு போச்சுண்ணே
என்னன்னா உயிரை விடவே தானா முக்கியங்கிற நீ. இது இது ஸ்கூல்? हाँ नाना बाल मंदिर और मदरसा. ஓகே ஓகே ஓகே. பால்வடி மദ്രാസா. பால்வடின்னு நினைக்கிறேன். பால்வடி. தமிழ் நேம்லையும் பால்வடி தான், இங்கேயும் பால்வடி தாங்க. குட்டி குழந்தைங்க பாருங்க நமஸ்தே சொல்லுதுங்க. நமஸ்தே. नाम बोलो. नाम तुम्हारा नाम? रीबा. नाइस. राना. குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்துருச்சு. பால்வாடி. எத்தனை குழந்தைங்க பாருங்க. இது பால்வாடி. பாய் பாய். அந்த குட்டி குழந்தைங்க ஓடி வந்து நமஸ்தே தான் சொல்லுது. ஓகே. இது என்ட்ரன்ஸ் கேட் போல இருக்கு. ஓகே ஓகே. என்ட்ரன்ஸ் கேட் முடிஞ்சுங்க. ஆமாண்ணா இதில் வந்து இப்படி போயிட்டோம். ஓ யுவர் ஹோம். ஓ ஓகே ஓகே. உங்கள் குடும்பம் அங்கே இருக்காங்க. யுவர் ஹோம். யுவர் ஃபேமிலி ஹோம் इधर. लड़ाई झगड़ा हो गया. फाइट होगी ஓ और ड्रिंक करके. ஃபைட்டிங்கா? சரி चलो. ஓகே போலாங்க. சண்டை நடந்துட்டு இருக்குங்க அவங்களுக்குள்ள. See the Dhamal tribal dance? Yeah, man. Okay. Yeah, man. Petty. See the tribal dance. என்ன சொல்றா? என்ன புரியல. अच्छा इन सिटी डांस है. हाँ. When you have any video festival dance video? Okay. YouTube ना you have. ஓகே ஓகே. அவர் வீடியோ வச்சிருக்காருங்க. ஓகே கைஸ் அப்படியே நம்ம வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே பாய், தேங்க்யூ. இப்போ நம்ம பேசிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அவரும் இப்போ நம்ம இன்னொருத்தட்ட பேசணும் பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் செலக்ட் ஆகி டிவி லெவலில், அதாவது சேனல் லெவலில் போய் பெரிய சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருக்காங்க, டிவிலலாம் ஆடிருக்காங்க. வந்தோன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இடத்துக்குள்ள. ஆனால் லாங்குவேஜ் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தோன்னு எங்களுக்கு மட்டும் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பூர் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆக போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, எத்தனை பீப்புள் இருக்காங்க, என்ன வந்து இது பண்ணுறாங்க, அதாவது என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டுப்போங்க. ஓகே டாடா பை, சி யூ.